திதி யோகம் கரணம் ஆஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். எனது குரு திரு சௌபாகிய மணிவண்ணன் ஐயா அவர்களை வணங்கி இன்னைக்கு நாம் பதிவுக்குள்ளே போகலாம். விதியை மாற்றும் திதி நித்யா தேவதை வழிபாடு. திதி என்ன செய்யும், ஏன் இந்த திதி நித்யா தேவதை வழிபாடு செய்ய வேண்டும்? நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு திதியில் பிறந்திருப்போம். ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சில ராசிகள் திதிசூன்யம் அடையும். இதனால் ஒரு சில கிரகங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் திதிசூன்ய தோஷத்தை பெறும். இந்த திதிசூன்ய தோஷத்தால் நம்ம வாழ்க்கையில் தடைகள், தாமதங்கள், முன்னேற்றம் இல்லாமை இப்படியான சூழ்நிலைகள் உருவாகும். திதி நித்யா தேவதைகள் வழிபாடை தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்ம வாழ்க்கையில் திதி தோஷத்தால் ஏற்படுற தடைகள், தாமதங்கள் விலகி முன்னேற்றமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது உருவாகும். திதி நித்யா தேவதைகளின் வரிசையில் இன்னைக்கு நாம் லலிதா திரிபுர சுந்தரியின் முதன்மை நித்யா தேவதை ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா தேவதையை பற்றி நாம் பார்க்கலாம். இந்த காமேஸ்வரி நித்யா தேவதை தேய்பிறை அமாவாசை மற்றும் வளர்பிறை பிரதமை இந்த 2 திதிக்கும் அதிதேவதை. இந்த தேவதை கோடி சூரியனை போல ஜொலிக்கும் தேகத்தை கொண்டவங்க. 3 கண்கள், தன்னுடைய 6 திருக்கரங்களில் கரும்புவில், மலரம்புகள், பாசக்கயிறு, அங்குசம், அமிர்த பாத்திரம் மற்றும் வரதமுத்திரை, பிறை சூடிய திருமுடியை கொண்டவங்க. இவங்கள அமாவாசை திதியில் பிறந்தவங்க அமாவாசை திதியிலும், வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவங்க வளர்பிறை பிரதமை திதியிலும் தொடர்ந்து வழிபாடு பண்ணி வரும் பொழுது வறுமை அப்படிங்கிறது நீங்கி தனவரவு, தனவிருத்தி உண்டாகும். வாழ்வில் வரும் தடைகள், திதிசூன்ய தோஷங்கள் விலகும். அமாவாசை திதி மற்றும் வளர்பிறை பிரதமை திதி நடைமுறையில் உள்ள நாளில் காலை அல்லது பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்ரீ சக்கரம் அல்லது ஸ்ரீ காமேஸ்வரி நித்யா தேவியின் படத்திற்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி பாயாசம் நிவேதனமாக வைத்து தேவியோட மூல மந்திரங்கள் மற்றும் காயத்ரி மந்திரங்களை சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது சிறப்பான பலன்களை நாம் பெற முடியும். ஸ்ரீ காமேஸ்வரி நித்யாவின் காயத்ரி மந்திரம்: ஓம் காமேஸ்வரியை வித்மஹே நித்ய கிளின்னாயை தீமஹி தன்னோ நித்ய பிரசோதயாத். இந்த வழிபாடை எல்லாரும் செஞ்சு பயன்பெறுங்கள்.